Hi students, welcome back to CS Knowledge Opener. This is BASKARAN. So in this session பார்த்தீங்கன்னா 11th computer applications English medium and Tamil medium affiliate exam based பண்ணி important 2 marks 3 marks and 5 marks தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 11th CS பேஸ் பண்ணி important questions பப்ளிஷ் பண்ணியிருந்தோம், போத் இங்கிலீஷ் மீடியம் அண்ட் தமிழ் மீடியம். ஸோ இன்றைக்கி சிஏ வந்து பப்ளிஷ் பண்ணுறோம். சாப்டர் 1 நம்ம எடுத்துட்டோன்னா வாட் இஸ் கம்ப்யூட்டர் அண்ட் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னென்ன கொஷின்ஸாக நான் சொல்கிறேன்னா அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வாங்க. ஸோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் சிபியூ, ரைட் த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கண்ட்ரோல் யூனிட்ஸ் ஆஃப் மெமரி. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் மார்க் பண்ணிவிடுங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஓகேங்களா? ஸோ ரைட் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். 6th கொஷின் இம்பேக்ட் இம்பேக்டர், பிரிண்டர் அண்ட் மானிட்டர்ஸ் அண்ட் 6th ஜென்ரேஷன். ஸோ இங்கே கொடுத்துருக்க இந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணிவிடுங்க. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு கொஷின் வேரியேஷன்ஸ் இருக்கும். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 டீட்டெயில் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், நெக்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். ஓகேங்களா? ஸோ என்னென்ன காம்போனன்ட்ஸ் டயக்ராம்ஸ் கொடுத்துருக்கிறத பண்ணுங்கள். சாப்டர் 2 நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தரப்பாக கோத்ரூ பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் சேமாக தான் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் டேட்டா, ப்ராப்ளம் இதே ப்ராப்ளம் தான் வரும்ன்றதை நம்ம சொல்ல முடியாது. ப்ராப்ளம் நமக்கு சேஞ்ச் ஆகி நமக்கு வரும். ஓகேங்களா? ஸோ மெத்தட் அண்ட் மாடல் நீங்கள் எல்லாமே பார்த்துக்கணும். ரைட் ஷார்ட் நோட் ஆன் பைனரி நம்பர் சிஸ்டம், 3 மார்க் கொஷின். ப்ராப்ளம்ஸ் ஃபார் மாடல், மாடலுக்கு ப்ராப்ளம் கொடுக்குறேன். ஸோ இந்த கொஷின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நீங்கள் கோத்ரூ பண்ணி தான் ஆகணும். எதுவுமே நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது. ஸோ இந்த கொஷின் தான் வருன்றதை நம்ம சொல்லவும் முடியாது. இது பேஸ் பண்ணி புக் இன்சைட் ப்ராப்ளம்ஸ் பார்த்துங்கன்றதுக்காக ஹைலைட் பண்ணியிருக்கேன். சாப்டர் 3 கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்கே வாட் இஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு HDMI ப்ரோக்ராம் கவுண்டர் அண்ட் சோர்ஸ் டு எரேஸ் த இபி ரூம் என்ன மெத்தட்ன்றது 2 மார்க்ஸில். டிஃப்ரென்ஷியேட் த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர். கிளாஸிஃபை த மைக்ரோ ப்ராசஸர் பேஸ் த சைஸ். டிஃப்ரென்ஷியேட் CD and DVD. ரைட் அவுட் த இன்டர்ஃபேஸ் போர்ட்ஸ் அண்ட் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர். ஸோ இந்த கொஷின்ஸ் மார்க் பண்ணுங்கள். டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன, த நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் ரோம், இந்த கொஷின். சாப்டர் 4 theoretical concept of operating system. இந்த லெசன்ஸில் ஷார்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ வெரி ஷார்ட் ஆன்சர். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், GUI அண்டு கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த 3 கொஷின்ஸ். மல்டி ப்ராசஸிங்னா என்னன்றதை மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்து 3 மார்க்கில் மல்டி ப்ராசஸிங் அண்ட் கீ ஃபியூச்சர்ஸ். டீட்டெயில் டிஸ்ட்ரிபியூட் operating system and process management of algorithm operating system. So first question and third question. And next chapter 5 in Windows operating system. Windowsல இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா chapter 4 வந்து பார்த்தீங்கன்னா operating system பேஸ் பண்ணியிருக்கும். அடுத்து விண்டோஸில் என்னென்னன்றதை பார்க்குறோம். ஸோ மல்டிடாஸ்கிங்னா என்ன, ஸ்டாண்டர்ட் ஐக்கான்னா என்ன. The first 2 question. How will you rename the file and save as, the question. What are the functions of Windows operating system? Recycle binna enna, 3 மார்க்கில். Copy and move, differentiate and copy and move, இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணுங்க. What are the versions of operating systems? ஓகேங்களா? The next procedure to create the shortcut of in Windows OS. ஸோ இந்த 2 டீட்டெயில் இந்த சாப்டரில் கோத்ரூ பண்ணுங்க. ஸோ சாப்டர் 1 to 5th வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் சேமாக இருக்கும். சாப்டர் 2ல் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பூலியன் அல்ஜிப்ரா கேட்ஸ் கான்செப்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ மோராலஸ் இந்த 5 சாப்டர்ஸில் கொடுத்துருக்க அந்த கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற 3 கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆஃபீஸை பேஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஹவு டு யூ இன்சர்ட் த பிக்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின். ஆட்டோ டெக்ஸ்ட் ரைட்டர். How do you merge the cell in table, the questions. Difference between moving and copying text. Steps to change the line spacing. How do you insert rows and columns, 3 mark.
டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர். ஸோ இந்த 3 கொஷின்ஸை கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துங்க. ஓகேங்களா? ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஃபார்மேட்டிங், பேஜ் ஃபார்மேட்டிங் அண்ட் ரைட்டர். நெக்ஸ்ட் சாப்டர் 7 ஓப்பன் ஆஃபீஸ் கேல்சி. ஓப்பன் ஆஃபீஸ் கேல்சியை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற கொஷின்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம். ஸோ இம்பார்ட்டனாக என்னென்ன கொஷின்ஸ்லாம் ஹைலைட் பண்ணுறோன்னா அந்த கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்கள். ஆஃப் இயர்லியை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட். த நெக்ஸ்ட் எல்லா கொஷின்ஸும் நம்ம வந்து பார்க்கணும். இம்பார்ட்டனாக அதில் என்னென்ன இருக்குன்ற அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிடணும். வெரி ஷார்ட் ஆன்சரில் செல் பாயிண்டர். த நெக்ஸ்ட் ஜென்ரல் சின்டாக்ஸ், கன்ஸ்ட்ரக்டிங் த ஃபார்முலா. What are the options available in insert cells? 9th question, very short answer, text operator, rows and column spreadsheet. 3 mark, open office calci. Short note, open office calci. Write any 3 formatting options. ஓகேங்களா? டீட்டெயிலில் பொறுத்த வரைக்கும் இந்த சீரீஸ் ப்ராப்ளம் நமக்கு ஒன்று வரும். இதை கோத்ரூ பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த சாப்டரில் இந்த டீட்டெயில் மட்டும் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டாக பார்த்துங்க. அடுத்து சாப்டர் 8 ப்ரெசன்டேஷன். ப்ரெசன்டேஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த லேஅவுட்ஸ் ரிலேட்டடாக தான் கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ என்னென்ன கொஷின்ஸ்ன்றதை பாருங்கள். வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்லைட் அண்ட் ஸ்லைட் ஷோ? வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அ ப்ரெசன்டேஷன்? டெம்ப்ளேட் இம்ப்ரெஸ்னா என்ன? What do you understand the slide layout? So இந்த question very short answer. 3 mark, normal view na enna? The next, how many types of views in impress of user? இந்த questions mark பண்ணிங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த லெசன்ஸில் நம்ம எதுவும் கோத்ரூ பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் லிஸ்டட் சம் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் டெம்ப்ளேட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் கோத்ரூ பண்ணிக்கலாம். 4th டீட்டெயில். அடுத்து சாப்டர் 9. சாப்டர் 9 பொறுத்த வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன், இன்டர்நெட் அண்ட் இமெயில். ஓகேங்களா? நெட்ஒர்க்ஸை பேஸ் பண்ணி இந்த சாப்டர் நமக்கு கவர் ஆகும். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நெட்ஒர்க், ப்ரௌசர் அண்ட் ICANN இதை கோத்ரூ பண்ணுங்கள். வெப்சைட், ஸ்டாட்டிக் வெப்பேஜ், டைனமிக் வெப்பேஜ், ஃபிஷிங். ஓகேங்களா? ஏன்னா நமக்கு வந்து டாபிக் இதில் நிறைய இருக்கும், நிறைய கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுங்கள். ஹாட்ஸ்பாட் இன்டர்நெட் சர்வீஸ் 3 மார்க்கில். டேட்டா, டிஃப்ரென்ஷியேட் டேட்டா அண்ட் டாங்கிள்ஸ். வெப்சைட் அண்ட் வெப்பேஜ், டிஃப்ரென்ஷியேட், அதோட டிஃப்ரென்ஷியேட்டு. அக்சஸ் மெத்தட். ஓகேங்களா? 2 அக்சஸ் மெத்தட் இதை கோத்ரூ பண்ணுங்கள். ஸ்டாட்டிக் அண்டு டைனமிக் வெப்பேஜ், டிஃப்ரென்ஷியேட். டீட்டெயிலில் 5 டைப்ஸ் ஆஃப் இன்டர்நெட் சர்வீஸ் and explain do's and don't the safe surface of internet. இந்த questions go through பண்ணுங்க. Next chapter 10 HTML. Basic structure of HTML என்னன்றதை பார்க்கலாம். Very short answer. நமக்கு HTML பேஸ் பண்ணி எனி ப்ரோக்ராம்ஸ் இது போல் கோடிங்ஸ் கொடுத்து அவுட்புட் எழுதுகிற போல் இருக்குன்றதை சொல்கிறோம். ஸோ கமெண்ட்ஸ்னால் என்ன? how do you define a comments in HTML? இந்த கொஷின்ஸ் இது வந்து மாடல். ஓகேங்களா? இந்த மாடலில் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வியூ சோர்ஸ் ஃபைல். இந்த கொஷின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். பாடி டேக், அட்ரிபியூட்ஸ் ஆஃப் பாடி டேக்ஸ். வேறு பேசிக் எனி HTML ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி நமக்கு கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? மாடல். சாப்டர் 11 ஃபார்மேட்டிங் இன் HTML. ஓகேங்களா? HTML என்னென்ன ஃபார்மேட் மெத்தடுன்றதை பார்க்கலாம். ஷார்ட் ஆன்சரில் ஸ்ட்ராங் அண்ட் எம்பெடட். இந்த கொஷின் மார்க் டேக்னா என்ன? தெமாட்டிக் பிரேக், பிக்சல். இந்த கொஷின்ஸ். அண்ட் 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் HR டேக்னா என்ன? UL அண்டு ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அண்ட் ஆர்டர் லிஸ்டோட டேக்ஸ். இந்த கொஷின். ஸோ இந்த கொஷின் நோட் பண்ணிங்க. இந்த கொஷின்ஸ் வந்து இந்த கொஷின்ஸ் வந்து மெத்தட் எனி மாடலில் வந்து கேட்கலாம். ப்ரோக்ராம்ஸ் கொஷின். கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ். ஓகேங்களா? லிங்க் அண்டு லிஸ்ட். இந்த 2 5 மார்க்ஸை கோத்ரூ பண்ணிக்கலாம். சாப்டர் 12 ஆடிங் த மல்டிமீடியா இன் எலமெண்ட்ஸ். HTML மல்டிமீடியா யூஸ் பண்ணு. ஓகேங்களா? சவுண்ட், ஆடியோ, வீடியோ, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி நம்ம பண்ணலான்றது தான் சாப்டர் கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் ஃபார்மேட் ஆஃப் மார்க்யூ,
inline sound or movie. The next one, input tag. Input tag ஓட purpose என்ன? 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு familiar, image format and main attributes of form tags, select and option tags attributes. ஓகேங்களா? ஸோ இந்த லெசனில் நமக்கு டீட்டெயில் எதுவும் இல்லை, 2 மார்க்ஸ் அண்ட் 3 மார்க்ஸ் தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ். சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் சிஎஸ்எஸ், இன்லைன் ஸ்டைல் அண்ட் டிக்ளரேஷன் ஆஃப் சிஎஸ்எஸ். ஸோ இந்த கொஷின்ஸை கோத்ரூ பண்ணுங்கள். அட்வான்டேஜஸ் அண்ட் ரூல்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். ஸோ ஃபஸ்ட்டு டூ கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்டேஜஸ், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் ஆஃப் சிஎஸ்எஸ் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எலமெண்ட்ஸ், இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணிவிடுங்க. சாப்டர் 14 ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ ஜாவாஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ப்ரோக்ராம் ஓரியன்ட் நமக்கு இதில் கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்பாங்க, இம்பார்ட்டண்ட்டாகவும் நமக்கு கேட்பாங்க. ஓகேவா? சின்டாக்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் டேக். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டைப் காஸ்டிங், கமெண்ட்ஸ் இன் ஜாவாஸ்கிரிப்ட், prompt dialog box. What is the uses of prompt dialog box? Advantages of programming language 3 markla. The next one, logical operator, script tag. Okay, write about the script tag. இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 டீட்டெயில் நீங்கள் கோத்ரூ பண்ணியே ஆகணும், ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ். ஸோ பாப்அப் dialog box and arithmetic operator. Chapter 15 control structure in JavaScript. ஓகேங்களா? கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் வெரி ஷார்ட் ஆன்சரில் சின்டாக்ஸ், ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட சின்டாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் மீன் பை கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். இந்த கொஷின்ஸ் பிரேக் அண்ட் டிஃப்ரென்ஷியேட் பிரேக் அண்ட் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், இந்த கொஷின் மார்க் பண்ணுங்க. அண்ட் வாட் இஸ் கால் லூப்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் while அண்ட் do while லூப். ஓகேங்களா? டிஃப்ரென்ஷியேட் கண்டிப்பாக while and do while, if and if else, இது போல் இருக்கும். ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இந்த மாடலில் ஏதாவது எனி ப்ரோக்ராம்ஸ் வந்து கேட்பாங்க. ஃபார் லூப் அண்டு சுவிட்ச் கேஸ், இந்த 2 டீட்டெயிலை கோத்ரூ பண்ணிங்க. ஓகேங்களா? ஸோ மாடலில் இந்த ப்ரோக்ராம். அடுத்து சாப்டர் 16 ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன். ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட், library functions, what is library functions and user defined functions. ஷார்ட் ஆன்சரில் போல் மாடல் ப்ரோக்ராம்ஸ் கண்டிப்பாக எதை கேட்பாங்க. டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் இந்த லெசன்ஸில் நமக்கு எதுவும் டீட்டெயில் எதுவும் கிடையாது, பட் புக்கு இன்சைடில் நமக்கு கொஷின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சாப்டர் 17 சைபர் செக்யூரிட்டியை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 மார்க்ஸ். ஃபஸ்ட் 3 questions, cracking, wars and harvesting. First 2 question, description and encryption, decryption, roles and firewall, ethical issues. இந்த question மார்க் பண்ணுங்க. கொஷினை பொறுத்த வரைக்கும் various crimes happening using computer and different types of cyber attacks. இந்த கொஷின்ஸை மார்க் பண்ணிவிடுங்க. சாப்டர் 18ல் தமிழ் கம்ப்யூட்டிங். இந்த கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டீட்டெயில் அண்டு 3 மார்க்ஸ் எதுவும் இல்லை. ஃபஸ்ட்டு 4 கொஷின்ஸை தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். ஸோ அப்போ என்னென்ன கொஷின்ஸ்லாம் இப்போ நீங்கள் ஹைலைட் பண்ணி நான் கொடுத்துருக்கணும், அந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களோட ஆஃப் இயர்லி போர்ஷன்ஸுக்கு கவர் ஆகும், இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கோத்ரூ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் ஒன்லி ஃபார் ஆஃப் இயர்லி எக்ஸாம், அதை மைண்டில் வச்சுங்க. போர்டு எக்ஸாமுக்கு புக் இன்சைட் அண்ட் புக் பேக் கொஷின்ஸ் எல்லாமே பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் ஓரியன்டன்றதை போர்டு எக்ஸாம் நேர் நான் கொடுப்பேன். அடுத்து தமிழ் மீடியம்க்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் 2 மார்க் 3 மார்க்ஸ் என்னென்னன்றதை பார்ப்போம்.
ஸோ தமிழ் மீடியம் பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் என்னென்னன்றதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் தரவாக கோத்ரூ பண்ணுங்கள். கொடுத்துருக்க கொஷின்ஸ் ஆஃப் இயர்லி எக்ஸாம், அதாவது அரையாண்டு தேர்வை பேஸ் பண்ணி தான் இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்கேன். பொது தேர்வுக்கான முக்கிய வினாக்கள் 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் நிரல் கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 நம்ம சேனலில் கொடுப்போன்ட்டு சொல்கிறோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.